மக்களே, வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே, நம்மளுக்காக பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பைபிளில் ஆண்டவர் நிறைய பேரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதை பார்க்குறோம். அதில் ஆண்டவர் வந்து வேறு லெவலில் ப்ரொமோஷன் கொடுத்த ஒரு ஆள் யாருன்னா ஆபிரகாம் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னா என்னென்னா, ஆண்டவர் வந்து உன்னுடைய பேரை வந்து ஃபேமஸ் ஆக்குவேன். பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே உன்னோட பேர் தெரிஞ்சிருக்கும், தனித்துவமும் நான் உயர்த்துவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வார்த்தை ஆண்டவர் அழகாக நிறைவேற்றிருக்கார். இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது 3 மதங்கள்: புத்த மதம், கிறிஸ்தவ மதம் அண்ட் இஸ்லாமிய மதம். இந்த 3 மதங்கள்லுமே ஆபிரகாம் என்ற அந்த நேமை வந்து ஆண்டவர் வந்து பெருமைப்படுத்தி தான் வச்சிருக்காரு. ஆபிரகாமை தெரியாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, கரெக்டாக? ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரை பெருமைப்படுத்தினது போல இந்த நாளில் அதே வாக்குத்தத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறாரு. நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஒருவேளை என்னுடைய பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை, என்னோட பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி இல்லை அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? இல்லை, எனக்காக பரிந்து பேசுகிறதுக்கு எல்லா தகுதிகளும் எனக்கு இருந்தும் கூட எனக்காக ப்ரமோஷனுக்கு பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது, கரெக்டாக ப்ரமோஷன் டைமில் வேறு யாருக்காவது அதை கொடுத்துறாங்கன்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களை யாரும் ப்ரமோட் பண்ண தேவையில்லை. கர்த்தர் ஏற்ற வேலையில் உங்களை உயர்த்துவார். எப்படி யோசேப்பை குறித்த சிந்தனையை பார்வோனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ, எப்படி மொர்தகாயை குறித்த சிந்தனையை ராஜாக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ, யாருமே வந்து மொர்தகாய் செய்த நன்மையை வந்து ராஜா கிட்ட சொல்லலை. அதுக்கான ரிட்டன் ஒரு நன்மை வந்து ராஜா சைட்லேருந்து மொர்தகாய்க்கு வரல. ஆனால் ஏற்ற வேளையில் ஆண்டவர் மொர்தகாயை உயர்த்தினார். மொர்தகாயை குறித்த சிந்தனையை ராஜாவின் தூக்கத்தை கெடுத்து ஆண்டவர் வந்து கொடுத்தார். அதே போல் உங்களை ஆண்டவர் ப்ரமோட் பண்ணுவார். ஏற்ற வேலை ஆண்டவர் ப்ரமோட் பண்ணுவார். மனிதர்கள் உங்களை ப்ரமோட் பண்ணல, உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணல, உங்கள் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணனாலும் கர்த்தர் உங்களுடைய வேலையை ஆசீர்வதிக்க போகிறாரு. கர்த்தர் உங்கள் பிஸ்னஸ், உங்கள் பிராண்டை, நீங்கள் யாருன்றதை ஆண்டவர் டிஸ்டிங்விஷ் பண்ணி, எப்படி வந்து ஆபிரகாமுடைய நேமை வந்து ஆண்டவர் டிஸ்டிங்விஷ் பண்ணி ஃபேமஸ் ஆக்குனாரோ அதே போல் உங்கள் பிராண்டை யூனிக்காக தனித்துவமாக ஆண்டவர் உயர்த்த போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.